அண்மையில் முடிவடைந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் வகையிலான 2 மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்றியது இந்த திராவிட மாடல் அரசு. பாலியல் வன்கொடுமை, ஆசிட் வீச்சு உள்ளிட்ட சம்பவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் 14 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை அளிக்க முடியும் போன்ற அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறையும், பிணையில் விடுவிக்காதபடி சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் ஜனவரி 25ஆம் தேதி முதலே அமலுக்கு வந்துவிட்டதாக தமிழக அரசு தரப்பிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இனி விஷயத்துக்கு வருவோம். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எங்கள் திராவிட மாடல் அரசு செய்த சாதனைகளை பாரீர் பாரீர் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த திமுக ஆதரவாளர்கள் இன்று கப் சுப் என்று இருக்கிறார்களே, ஏன் தெரியுமா? அவர்கள் ஒன்றும் மௌன விரதத்தில் இல்லை. கூடிய விரைவில் இந்த ஆட்சிக்கு மௌன அஞ்சலிதான் செலுத்த வேண்டும் போல. ஆம், அந்த அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். சென்னை ECR சாலையில் இரவு நேரத்தில் குடும்பத்தோடு காரில் சென்ற பெண்களை திமுக கொடிகட்டிய கார் துரத்துகிறது. அதிலிருந்து இளைஞர்கள் கீழே இறங்கி வந்து காரில் வந்த பெண்களை மிரட்டுகிறார்கள். இதை எல்லாவற்றையும் வீடியோ ஆதாரங்களோடு காவல்துறையில் வந்து புகார் சொன்னால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் புகார் கொடுத்த பெண்ணின் விவரங்களை வெளியிட்டு அச்சுறுத்துகிறது காவல்துறை. அப்படியானால் பெண்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இயற்றிய சட்டம் என்ன ஆனது? அது வெறும் வெற்று காகிதமா? அதுவும் இந்த சட்டம் ஜனவரி 25ஆம் தேதியே அமலுக்கு வந்துவிட்டதாக பெருமை வீத்திக் கொள்ளும் இந்த அரசாங்கம் பெண்களை துரத்தி மிரட்டிய இளைஞர்களை இன்னமும் கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு பின்னணியில் என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது? சட்டம் இயற்றி அமலுக்கு வந்து இன்னமும் முழுதாக 1 வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக சட்டத்தை நீர்த்து போக செய்திருக்கிறது திராவிட மாடல் அரசாங்கம். இதை கேள்வி கேட்டால் உடனே அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும் விஷயங்களை எதிர்க்கட்சி பெரிதுபடுத்துகிறது என்று பேசுகிறார் முதலமைச்சர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தானே அவர் முதலமைச்சர். சட்டம் எல்லோருக்கும் ஆனது தானே. அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தால், அதுவும் திமுக கட்சிக்கொடி வைத்திருந்தால் அவர்களுக்கு மட்டும் சட்டம் வளைந்து கொடுத்து விடுமா? இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். ஆக பெண்களை பின்தொடர்ந்தாலே 5 ஆண்டு தண்டனை என்று சட்டம் இயற்றிய ஸ்டாலின் மாடல் அரசு திமுக கொடிகட்டிய காரில் வந்தவர்களுக்கு தண்டனை வாங்கி தருமா? அப்படி உண்மை குற்றவாளிகளை மறைக்க நினைத்தால் அதன் பின்விளைவுகளையும் இந்த திராவிட மாடல் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.